கிளாஸ். மிடில் கிளாஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கோழி அதை அம்மியில அரைச்சு ரசம் வைக்க போறோம். மிடில் கிளாஸ் படத்தை உங்களுக்காகவே பார்த்தோம். முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, மகன், மகள் அப்படின்னு ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கவலை, கஷ்டம், கடன், ஸ்கூல் ஃபீஸ், கரண்ட் பில் அப்படின்னு கஷ்டத்தோடயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜயலட்சுமியோட தம்பிக்கு கல்யாணம் வருது, அதாவது அவரோட குடும்பத்துல. ஸோ அவருக்கு சீர் செய்யணும்னு ஒரு 2 லட்சம் கேட்கறாங்க. வாயை பொழந்தாரு முனிஷ்காந்த். 30,000 வேணா ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு பக்கத்தவனே பொக்கத்தவனே அப்படி அப்படின்னு என்னென்னமோ ஏச்சு பேச்சுக்கு மத்தியில கடன் பத்திரம் ஒண்ணு கிடைக்குது அவங்க அப்பாட்ட இருந்து. அவங்க அப்பா இல்ல, பட் அவருக்கு யாரோ கடன் பத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த லால் சேட்டை போய் பாக்குறாரு நம்ம முனிஷ்காந்த். உங்க அப்பானாலதான்ப்பா இன்னைக்கு நான் பெரிய லெவல்ல இருக்கேன் அப்படின்னு 1 கோடி ரூபாய்க்கு செக்கா கொடுக்குறாரு. அவ்வளவுதான், குடும்பமே தலைகீழ மாறுது. காடனை உடனே வாங்கி பயங்கரமா செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா செக்கு கிளியர் ஆக போகுதுன்னு இந்த நேரத்துல செக்க ஆக்சுவலா முனிஷ்காந்த் தொலைச்சு போடுறாரு. இதுக்கப்புறம் அந்த செக்கு கிடைச்சிச்சா குடும்பத்துக்கு என்ன ஆக போகுதுன்றதான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் மிடில் கிளாஸ் பேரை வச்சனால கவலை கஷ்டத்தை அள்ளி கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நல்ல காமெடியா அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கொடுத்ததை செம்மையா பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். செக்க தொலைச்சிட்டு அவர் படுற பாடு, யூடியூப், டிடெக்டிவ், ராதா ரவி, சைக்கியாட்ரிஸ்ட்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போறது நமக்கே டே செக்க எங்கடா தொலைச்ச எப்படா கிடைக்கும்ன்ற பரபரப்பை கடத்திருக்காங்க. அதே மாதிரி யூடியூப்ல அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுன்னு அவரோட மனைவி விஜயலட்சுமி சொல்லியிருப்பாங்க. அதுவே ஒரு திருப்பு முனையா அமையும் போது நமக்கே கைத்தட்டல் கொடுக்குற மாதிரி இருக்கும். படத்தோட மைனஸ் அப்படின்னு பெருசா ஒண்ணும் இல்ல. வேற சின்ன படமா எடுத்தாங்களோ அப்படின்ற ஏக்கம் இருக்கும். மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது லென்த்தா போயிட்டே இருக்கும். இதுல அவ்வளவுதான், சின்ன கதை தான் இருந்தாலும் டக்குன்னு முடிய போதோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். மற்றபடி இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஓடிடில தயவு செய்து மிஸ் பண்ணாம பாருங்க. செம்மையா உங்களை என்ஜாய் பண்ண வைக்கும், ஃபன் பண்ண வைக்கும், நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கும் எண்ட் ஆஃப் த மூவி கிளைமேக்ஸ்ல. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோல சந்திப்போமா? பாய்.